ஹலோ, வாங்க. வணக்கம். நான் வந்து இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேங்க. என் பேரன் வந்து எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுக்காமமான்னு சொன்னான். அதனால இப்போ நான் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறேன். 1/2 லிட்டர் பால் வாங்கியிருந்தேன். நல்லா திக்கு கலர் உள்ள பாலாக வாங்கிக்கோங்க. திக்காக இருக்க பாலாக வாங்கி ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பால் காயிட்டோம். 1/2 லிட்டர் பாலில் 100 கிராம் பன்னீர் வரோங்க. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்போயே செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பொங்கி வருதுங்க. பால் பொங்கி வரும்போது ஒரு ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கணும். சுற்றி இப்படி ஊற்றிடுங்க. ஒரு ஸ்பூன் வினிகர் போதும். சுற்றி ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் பால் திரிஞ்சு வருதான்னு. பால் தெரியலன்னா இன்னும் கொஞ்சம் வினிகர் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி திரிஞ்சு வரணும். இன்னொரு ஸ்பூன் வினிகர் ஊற்றினா திரிஞ்சு வந்துச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணெண்ணெய் எடுத்து இப்போ இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பாத்திரம் கீழே வச்சு அது மேலே இந்த வடிகட்டியை போட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ அதை எடுத்து இதில் ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் இது பார்க்கணும். நல்லா திரியிட்டோன்னு எடுத்து அந்த இதில் ஊற்றணும், வெள்ளை துணியில். இப்போ இந்த துணியில் நம்ம ஊற்றிக்கணும். பன்னீர் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. கரெக்டாக இந்த மாதிரியே பண்ணிங்கன்னா பன்னீர் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாமளே ரெடி பண்ணுறதுனால நமக்கு அதிகமாகவும் கிடைக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டாக. இப்படி பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் வடியணும் நல்லா. இதில் ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு இது மேலே ஒரு வெயிட் வச்சிடணும். வெயிட் வச்சுட்டா தண்ணி எல்லாம் வடிஞ்சிரும், பன்னீர் மட்டும் மேலே நிற்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்போயே செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து நம்ம மசாலாக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். 3 வெங்காயம், 6 தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக அந்த மாதிரி, ரொம்ப சின்னதாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு 2 துண்டு வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பூண்டு, ஒரு 7-8 முந்திரி, கொஞ்சோண்டு பட்டர் இருந்தால் போதும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். 2த்தையும் ஆனியனும் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டேங்க. ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை போட்டுக்குவோம். கடாய் நல்லா காயட்டுமா. கடாய் நல்லா காஞ்சிடுச்சுமா. காஞ்ச உடனே 1 ஸ்பூன் ஆயில் போதும். கொஞ்சம் அது பாருங்கள், அந்த மாதிரி 1 ஸ்பூன் ஆயில் போட்டு 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இது நல்லா காஞ்ச உடனே இந்த ஆனியன் போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த ஆனியன். ஆனியன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஆனியன் வதங்கிறதுக்கு உப்பு போடுவோம்ல, அந்த மாதிரி உப்பு போட்டுக்குவோம். ஆனியன் வதங்கிறதுக்குள்ளே தக்காளி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சுமா. இஞ்சி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டையும் பல்லாக உரிச்சு வச்சுருக்கேன். இது 2த்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கலாம். இப்போது அந்த 6 தக்காளி வச்சுருந்தேன்ல, அதையும் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம்.
நல்லா வதங்கட்டும். இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கிடுச்சு, போதும். நல்லா ஆறட்டும். இது நம்ம ஆறத்துக்குள்ளே இந்த முந்திரி எடுத்து வச்சோம்ல, அதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கலாம். முந்திரியை பாருங்கள், இந்த மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க தூளாக. இது ஆறிடுச்சு. இது ஆறின உடனே இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். இந்த கடாயில் கொஞ்சம் கறி ஊற்றிக்கலாம். போதும். இதை போய் நல்லா நைஸாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சின்னு வரணும். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. பாருங்கள், நல்லா நைஸாக மையாக அரைச்சிக்கணுங்க. அந்த கடாயை வச்சுருக்கேன் நான் இங்கே. இதில் ஸ்டவ் பற்ற வச்சு காயட்டும். கடாய் நல்லா காஞ்சிச்சுமா. கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சம் பட்டர் போடணும். ஒரு 1/2 ஸ்பூன், ஏன் 1 ஸ்பூனே போட்டோம். 1 ஸ்பூன் பட்டர். பட்டர் போட்ட உடனே இது பாருங்கள், 3 லவங்கம், கொஞ்சம் பட்டை, ஜாதிபத்திரி, இந்த இது இலை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் செவக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் செவந்தோடனே இதை எடுத்து ஊற்றிடும். ஊற்றி நல்லா வதக்கணுமா. மஞ்சள் தூள் கொஞ்சம் போடணும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போதும். போட்டு நல்லா கலரணும். மஞ்சள் தூள் போட்டோம். இப்போ வெறும் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்க, அது 1 ஸ்பூன் போடுமா இந்த ஸ்பூனில். எனக்கு இந்த அளவு காரம் போதும், அதனால் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டிங்கன்னா அந்த தக்காளியோட புளிப்புக்கு இந்த சர்க்கரை பேலன்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்குமா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. பத்தலைனா கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இந்த தண்ணி இதெல்லாம் மிக்சியில் கழுவி வச்சுருக்கு அதெல்லாம் ஊற்றுங்க. நம்மளுக்கு எவ்வளவோ அளவு தெரியும்ல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டோம் நல்லா. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்கம்மா, போதும். இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். மூடிட்டு இந்த மிளகா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம பன்னீர் ரெடி பண்ணலாமா, அது எப்படி நல்லா ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருமா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடையில் வாங்குகிற பன்னீரோட இது நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு பன்னீர். இப்போ கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக சூப்பர் பன்னீர். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. உங்களை விடவே மாட்டாங்க. எனக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க.
சூப்பராக வெள்ளை வெள்ளையேன்னு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பன்னீர். இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் பன்னீர். நல்லா கொச்சிச்சுமா. இந்த பச்சை ஸ்மெல், மிளகா வாசனை எல்லாமே போட்டோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோமா. இந்த பாருங்கள் நல்லா கொச்சிச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போட்டு இப்போ இந்த மாதிரி நல்லா கொச்சிட்டோன்னா இந்த பன்னீரை போட்டுருங்க. பன்னீரை போட்டு ஒரு கலரி மூடி விட்டுடலாம். 1 நிமிஷம் கொதிக்கிட்டோம், 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த இதுக்கு வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பட்டர் நல்லா சுற்றி போட்டு விட்டுருங்க. பட்டர் போட்டோம்னா அவ்வளோதாம்மா, சூப்பர் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இது நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். பன்னீர் பார்க்க பார்க்கும்போதே எப்படி நல்லா பல நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் கஸ்தூரி மெட்டியும் போடுவாங்க, ஆனால் என் பேரனுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால் நான் போடல. வேணுன்றவங்க போட்டுக்கோங்க. இப்படியே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்யூ.